So hi students, hi Jagan, hi Kalaivani. Okay, so in classல என்ன பார்க்க போறோம் அப்படினா chapter 9 ஓட one shot. ஓகேவா? So எத்தனை பேர் ஆல்ரெடி chapter 9 படிச்சிட்டீங்க? எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும் மேம் அப்படினு. chapter 9 பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸிப்பா. ஓகேவா? ஸோ எல்லாராலையுமே chapter 9 படிக்க முடியும். அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு சாப்டர். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த சாப்டர் வந்து ரொம்ப குட்டி சாப்டர். ஒரு 9 ஷார்ட் ஆன்சர் தான் இருக்குது இல்லையா? 9 ஷார்ட் ஆன்சர் அண்ட் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன லாங் ஆன்சர் கொஞ்சம் இருக்குது. ஸோ நீங்கள் அதை படித்தாலே வந்து இந்த சாப்டரில் இந்த ப்ரௌனியன் மோஷன் ஓகேவா? ஸோ இதில் இருந்தாலுமே கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ எப்படி போயிட்டுருக்கு மிட்டம் ப்ரிப்பரேஷன்? டேட் சொல்லிட்டாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு டேட் தெரியும்ப்பா? உங்கள் மிட்டம் எக்ஸாமுக்கான டேட்? எஸ், பூசிட் கேமர். மிட்டம் எக்ஸாமுக்கான டேட் தெரியுமா? எப்போ சொல்லியிருக்காங்கன்னு? ஹாய். ஓகே ஹர்ஷினி, மறந்துட்டேன். ஓகே ஹர்ஷினி. ஹாய் ஜெரீனா. ஹாய் கலை. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா இன்னைக்கு கிளாஸ்? November 11 கரெக்டுப்பா. ஸோ November 11 டேட் சொல்லிட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே November 11 ஸ்டார்ட் ஆகி 12 சில ஸ்கூல் 1 வீக் வைப்பாங்க எக்ஸாமை. பட் சில ஸ்கூல் வந்து 3 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு தமிழ் ஒன்று, மேக்ஸ் ஒன்று, இங்கிலீஷ் ஒன்று, ஃபிசிக்ஸ் ஒன்று, அடுத்தது அனதர் 2 சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாளில் முடிச்சிருவாங்க. சில ஸ்கூல் 7 டேஸ் வைப்பாங்க. ஓகேவா? ஸோ எத்தனை பேருக்கு 12th சிலபஸ் எக்ஸாமில் கேட்குறாங்க? எத்தனை பேருக்கு வந்து 11th வந்து 11th சிலபஸில் இருக்கிற 7, 8, 9 சாப்டர்ஸே இருக்குப்பா எக்ஸாமுக்கு? எத்தனை பேருக்கு 12th சிலபஸ், எத்தனை பேருக்கு 11th சிலபஸ்? ஏன்னா இப்போ நிறையா ஸ்கூலில் 12th ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டா? ஸோ அதை எதாவது சொல்ல முடியுமா? ஹர்ஷினி. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஷார்ட் ஆன்சர்லேருந்து போயிடலாம். 9 ஷார்ட் ஆன்சர் தான், ரொம்ப ஈஸியான சாப்டர்ப்பா. ஸோ வாட் இஸ் த மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் ப்ரெஷர்? ப்ரெஷரோட மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் கேட்குறாங்க. ஓகேவா? ஸ்லைடு கிளியராக இருக்கா எல்லாத்துக்குமே? எஸ், ஓகே. 11th சிலபஸ் தானா? வெரி குட். ஸோ ப்ரெஷரோட மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின். ஸோ மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் ப்ரெஷரில் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெஷர் வந்து எப்போவுமே எனக்கு வெலாசிட்டியோட லிங்க் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு கேஸோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த கேஸ்க்கு இருக்கக்கூடிய ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். சரௌண்டிங்ஸ் அந்த கேஸ் மேலே நிறையா ப்ரெஷர் போட ஆரம்பிப்பாங்க எப்போ அதோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது. ஸோ இதை வந்து நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிறோம். சரியா? ஸோ விச் இஸ் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1/3 கேபிட்டல் N அப்படின்றது அவகேட்ரா நம்பர் டிவைடட் பை வால்யூம். சரியா? கேபிட்டல் Vல போடணும் வால்யூம், மாஸ் இன்டூ வெலாசிட்டி த ஹோல் ஸ்கொயர். இங்கே V தான் என்னது? வெலாசிட்டி, விச் இஸ் அவகேட்ரா வெலாசிட்டி மாலிக்யூல்ஸ். சரியா? கிளியர்? இங்கே நம்ம ஒரு பார் போட்டுக்கலாம், ஏன்னா அது வந்து அவகேட்ரா வெலாசிட்டி மாலிக்யூல்ஸ். கிளியர்? ஓகேவா? ஹர்ஷினி இப்போ கிளியராக இருக்கா? நான் இங்கே ஈக்குவேஷன் மட்டும் தனியாக எழுதியிருக்கேன் பாருங்கள். So with the help of kinetic theory of gases, the pressure linked to the velocity of the molecules அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்முலாவில் இந்த வெலாசிட்டிக்கு மேலே, இந்த வீக்கு மேலே ஒரு பார் போடணும். நிறைய பேர் அதை மறந்துடுவீங்க. ஸோ வீக்கு மேலே பார் போட மறந்துடாதீங்க. சரியா? ஸோ ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 1/3 கேபிட்டல் N பை கேபிட்டல் V small m v square. ஓகே, ஸோ கேபிட்டல் N என்னது? அவகேட்ரா நம்பர். கேபிட்டல் V என்னது? வால்யூம். ஸ்மால் v வெலாசிட்டி. அவகேட்ராஸ் வெலாசிட்டி ஆஃப் மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ இதுதான் ப்ரெஷருக்கும் வெலாசிட்டிக்குமான ரிலேஷன். இந்த ஈக்குவேஷனை இப்போவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னாடி டீட்டெயில் ஆன்சர்லாம் நம்ம இதை திருப்பி பார்ப்போம். ஸோ அகெயின் வந்து அங்கே வேறு ஈக்குவேஷன், இதே மாதிரி வேறு ஈக்குவேஷனும் பார்ப்போம். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஹாய் காவியா. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? வாட் இஸ் த மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் டெம்பரேச்சர்? ஸோ அகெயின் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நிறைய ஃபார்முலாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஃபார்முலா கேட்குறாங்க அப்படின்னா, மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் டெம்பரேச்சர். அப்போவே பார்த்தது மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் ப்ரெஷர். இப்போ பார்க்குறது மைக்ரோஸ்கோபிக் ஆரிஜின் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா,
ஒரு மாலிக்யூலோட கைனெட்டிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த E சரியா. ஸோ கைனெட்டிக் எனர்ஜி எப்படி எழுதுனா will be equal to 3/2 kT. ஓகே, 3/2 kT. எஸ், இங்கே எனக்கு டெம்பரேச்சர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? டெம்பரேச்சர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் த மாலிக்யூல். ஒரு மாலிக்யூலோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும்போது, வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். அதுதானே இங்கே பார்த்தோம். ஏன்னா வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ப்ரெஷர். இப்போது வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது மாலிக்யூலோட டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதோட கைனெட்டிக் எனர்ஜியும் இன்க்ரீஸ் ஆகும். இது நம்மளுக்கு தெரியும். நார்மலாக ஒரு மாலிக்யூலோட கைனெட்டிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்போம். கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஹாய் சூப்பர் பாய்ஸ், கிளியரா? ஸோ இது வந்து கைனெட்டிக் எனர்ஜி, ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஒரே ஒரு மாலிகுலுக்கு 3/2 kT. ஓகேவா? கிளியர்? எஸ். So this equation implies that the temperature of a gas is the measure of average kinetic energy, translational kinetic energy per molecule of the gas. Okay. So அடுத்தது, why does moon has no atmosphere? ஸோ ஏன் வந்து மூனில் வந்து எந்த அட்மாஸ்ஃபியரும் இல்லை. அதாவது மூனில் வந்து அட்மாஸ்ஃபியர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மூனோட சர்ஃபேஸில் நம்ம இப்போ ஏர்த்தில் நின்றுட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி மூன்லேயும் நம்ம நின்றுட்டுருப்போம். பட் மூனில் நீங்கள் நிறையா யூடியூப் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, மூனில் வந்து கிராவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அவங்க வந்து ஃப்ரீயாக ஃப்ளோட் ஆகிட்டு இருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஏன் வந்து மூனில் எந்த அட்மாஸ்ஃபியரும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மூனில் இருக்கக்கூடிய கேஸஸ்க்கு ஓகேவா, the escape speed of the gas on the surface of the moon is very much less than the root mean square of the gas due to low gravity. இப்போது நம்ம நம்மளோட ஏர்த்தில் கிராவிட்டி ஜாஸ்தி, அதனால தான் நம்ம ஏர்த்தோட சர்ஃபேஸில் அப்படியே நின்றுட்டுருக்கோம். பட் மூனில் கிராவிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போது கிராவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும்போது ஒரு கேஸோட எஸ்கேப் ஸ்பீடுமே அவங்களோட ரூட் மீன் ஸ்கொயர் வேல்யூவை விட கம்மியாக இருக்கும். ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடை விட கம்மியாக இருக்கும். சரியா? ரூட்ஸ் மீன் ஸ்கொயர் ஸ்பீடை தான் சொல்லும். பட் ஆனால் எஸ்கேப் ஸ்பீட் அப்படின்றது அந்த மாலிக்யூல் அந்த சர்ஃபேஸ், அதாவது அந்த மூன் அப்படின்ற அந்த சர்ஃபேஸ்லேருந்து தப்பிக்கிறது தான் எஸ்கேப் ஸ்பீட். ஸோ என்ன சொல்கிறாங்க, இந்த எஸ்கேப் ஸ்பீடு வந்து எனக்கு ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடை விட கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால தான் எனக்கு வந்து டக்குன்னு வந்து என்ன ஆகுது, மூன் சர்ஃபேஸ்லேருந்து எல்லா கேஸஸும் எஸ்கேப் ஆகிடுது. எஸ்கேப் ஆகி அவங்க வந்து அங்கே அட்மாஸ்ஃபியரையே ஃபார்ம் பண்ண மாட்டேன்றாங்க. சரியா? ஸோ டியூ டு திஸ் ஆல் கேஸஸ் எஸ்கேப் ஃப்ரம் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன். கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? எஸ். ஸோ கிளாஸில் இருக்கிறவங்களாம் ஒரு கமெண்ட் போடுங்க. ஹர்ஷினி, காவ்யா இருக்கீங்களா? ஸோ எத்தனை பேர் இருக்கீங்களோ ஒரு கமெண்ட் போடுங்க. அக்பர் ஷாய்க். ஓகே. ஸோ ஒரு வேல்யூ ஒரு மாலிக்யூலோட ஸ்பீடை எடுத்து அதை நம்ம வந்து ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அதாவது ஸ்கொயர் எடுத்துகிட்டு ரூட் பண்ணியிருப்போம். இப்போ 4 இருக்குது அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணுங்கள், அதை ரூட் எடுங்க. அதுதான். ஓகேவா? எஸ். சூப்பர் பாய்ஸ், மேக்ஸிமம் வந்து ஓகேவா, மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த வீடியோவோட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வேணால் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நோட்ஸ் போதும். ஓகேவா? ஸோ வேறப்பா சொல்லுங்கள். அக்ஷர், என்ன டவுட்டு? சாரி, அக்பர் ஷாய்க். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? 4th ஒன், ரைட் டவுன் அகெயின் எக்ஸ்பிரஷன் தான். சரியா? ஸோ ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஆர்எம்எஸ் ஸ்பீட். ஆர்எம்எஸ் ஸ்பீடு தான் அந்த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட். சரியா? ஆவரேஜ் ஸ்பீட், மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் ஆஃப் த மாலிக்யூல், எல்லாமே ஸ்பீடை பற்றி தான் பேசும். சரியா? ஸோ இந்த ஆர்எம்எஸ் ஸ்பீட்னா நான் என்ன சொன்னேன், ஸ்பீடு எடுத்துக்கோங்க, அதை ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுத்துக்கோங்க. இதுதான் ரூட் மீன் ஸ்கொயர். ஆவரேஜ் ஸ்பீடுனா எனக்கு சப்போஸ் 2 மீட்டர் per செகண்ட், 10 மீட்டர் per செகண்ட், 30 மீட்டர் per செகண்ட்னு 3 வேல்யூ இருக்குது. சரியா? இதை 3 என்ன பண்ணுவீங்க, டைரெக்டாக ஆட் பண்ணி டிவைடட் பை 3 பண்ணுவீங்க. இதுதான் என்னது, ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? விச் இஸ் ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே. ஸோ இங்கே எனக்கு கிடைக்கிற வேல்யூவை நீங்கள் இப்படி ரூட் எடுத்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது ரூட் மீன் ஸ்பீட்.
இப்போ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட் ஆஃப் அ கேஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கேஸ் இருக்குது, அந்த கேஸ் வந்து 10 20 10 20 சாரி 30 40 இந்த ஸ்பீட்ஸ்லலாம் போகுது அப்படின்னா, இதில் என்னென்ன ஸ்பீடு வந்து ரிப்பீட் ஆகிருக்கு? 10 20 30 40 என்னென்ன ஸ்பீட்ஸ் ரிப்பீட் ஆகிருக்குப்பா? யாராவது சொல்ல முடியுமா? இதில் என்னென்ன ஸ்பீட் ரிப்பீட் ஆகிருக்கு? 10 20 சரியா, 10 30 40 10 இல்லையா? ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இதுதான் மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடுன்னு சொல்லுவோம். சரியா, ரிப்பீட்டிங் வேல்யூஸ் ஆஃப் த ஸ்பீட். ஸோ இப்போ இந்த ரூட் மீன் ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, விச் இஸ் VRMS is equal to, which is root mean square speed ன்னு சொன்னேன்னா, which is root 3 KT divided by M. இதில் ரூட் 3 வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1.73 ரூட் 3 வேல்யூ, அப்போது KT by M. சரியா, இதுதான் ஃபார்முலா. இது ஆர்எம்எஸோட ஃபார்முலா. இதே வந்து V ஆவரேஜோட ஃபார்முலா என்ன? இந்த பார் போட்டோன்னா that is V average, which is root 8 RT divided by pi M. இல்லைன்னா டைரெக்டாக இப்படி எழுதிக்கலாம். RT வேணால் KT வச்சுக்கலாம். KT divided by pi M. root 8ஓட வேல்யூ 1.6 root KT by M. கிளியர்? இது வந்து V ஆவரேஜோட ஃபார்முலா. எஸ், ஒன்றும் இல்லை அக்பர், நீங்கள் ஜஸ்ட்டு 2 ஃபார்முலாஸ் எழுதுறீங்க. ஆர்எம்எஸோட ஃபார்முலா, ஓகே, ஆவரேஜ் ஸ்பீடோட ஃபார்முலா, அடுத்தது மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீட். மோஸ்ட் ப்ராபபிள் ஸ்பீடோட ஃபார்முலா வந்து VMPன்னு எழுதுவோம். மோஸ்ட் ப்ராபபிள் விச் இஸ் ஈக்குவல் டு root 2 RT divided by M. இல்லை in terms of KTயில் எழுதிக்கலாம், which is 2 KT divided by M. புரிஞ்சுச்சா? அவ்வளோதான்ப்பா. இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா, இது ஒரு ஃபார்முலா. ஓகே, VRMS, V average and V most probable speed. ஓகே, ஸோ 3 ஃபார்முலா மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் ப்ரெஷர்? ஸோ ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜிக்கும் ப்ரெஷருக்குமான ரிலேஷன் கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நம்ம ஸோ இது வரைக்கும் 5 கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருக்கா? ஹர்ஷினி, எஸ் சொல்லுங்கள். இது வரைக்கும் பார்த்த 5 கொஸ்டினில் ஏதாவது டவுட் இருக்காப்பா? 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். 5மே ஒரு ஃபார்முலா தான். பட் எழுதி வச்சுக்கிட்டீங்களா ஃபார்முலா எல்லாமே? எல்லோரும் ஃபார்முலா எழுதி வச்சிங்களா? நோவா, ஏன் எழுதலப்பா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து ஃபார்முலா எழுதுங்க. ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி, கேக்கும் ப்ரெஷருக்கும் ஆன ரிலேஷன் என்னன்னு கேட்குறாங்க. கே அண்ட் ப்ரெஷருக்கான ரிலேஷன். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதை நான் அப்படியே இங்கே எழுதுகிறேன், நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்டர்னல் எனர்ஜியோட ஃபார்முலா. இன்டர்னல் எனர்ஜியை எப்படி எழுதலாம் அப்படின்னா, U is equal to 3/2 NKTன்னு எழுதலாம். இது வந்து ஒரு கேஸோட இன்டர்னல் எனர்ஜி. ஓகேவா? ஒரு கேஸ்க்கு இருக்கக்கூடிய இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல்லாம் என்னென்ன எனர்ஜி இருக்கும்? கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போது இதே ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, U is equal to 3/2 NKTயை PVன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா PV is equal to NKTன்னு எழுதுவோமா? ஸோ இப்படி எழுதிக்கலாம். ஓகேவா? சின்ஸ் PV is equal to NKT. ஓகே, ஸோ அகெயின் இதை நான் எப்படி மாற்றி எழுதலாம்? P is equal to, மற்றதெல்லாம் ஆப்போசிட் சைடில் எழுதிங்க, 2/3 KE அப்படின்னு எழுதிக்கலாம், விச் இஸ் இன்டர்னல் எனர்ஜியை மாற்றிக்கலாம் இல்லையா? ஸோ ஹியர் ஈக்குவேஷன் 1. சரியா? ஸோ ஃப்ரம் 1
pressure is nothing but 2/3 of internal energy. Denominator என்னது per unit volume. அதாவது இங்கே பாருங்க ப்ரெஷர் எப்படி எழுதலாம், இங்கே அகெயின் ப்ரெஷர் எப்படி எழுதலாம் 2/3 u இல்லையா. யூனா என்னது கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அதனால தான் இப்படி டேரெக்டாக மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்காதீங்க. ஸோ இப்படி டேரெக்டாக மாற்றி எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? இதில் ஒன்றும் இல்லைப்பா. இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிஎம் வேணும், பிஎம் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஆப்போசிட்டில் எழுதுங்க. அப்போ 2/3 u. ஸோ u இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ மாற்றி எழுதியிருக்கோம். ஓகேவா அக்பர், புரிஞ்சுச்சா? எஸ், u/v. So which is nothing but u. Okay, so again pressure oda formula first equation enna sonna 1/3 nmv square which is equal to inga nm vandu rho v square. So again rho na enadhu, rho na it is nm which is density, mass density. Okay, so again pressure eppadi eludhalam, pressure is equal to 2/3. Okay, ஸோ இங்கே நம்ம rho/2 v ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா ஆர் சேஞ்ச் திஸ் டு கைனெட்டிக் எனர்ஜி. இது கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா. ஓகேவா? ஸோ அப்போ 2/3 கைனெட்டிக் எனர்ஜி. இதுதான் ப்ரெஷருக்கும் கைனெட்டிக் எனர்ஜிக்கான ஃபார்முலா. 3 மார்க்கில் கேட்டால் இப்படி எழுதுங்க, இல்லைனா டேரெக்டாகவே நீங்கள் இந்த ஸ்டெப்போடு முடிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ டேரெக்டாக ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2/3 kன்னு எழுதலாம். ஹாய் ரேவதி, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்ப்பா. ஓகேவா? ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்ப்பா. டிஃபைன் த டேர்ம் டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ யாருக்காச்சும் தெரியுமா டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னு? எஸ், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். ஸோ இப்போ சப்போஸ் நான் ஒரு பார்ட்டிக்கலை ஒரு கோஆர்டினேட்டில் வைக்கிறேன்ப்பா, சரியா? ஸோ இதுதான் எக்ஸ் ஒய் ஜெட் கோஆர்டினேட்டில் ஒரு பார்ட்டிக்கலை வைக்கிறேன். இப்போது இந்த பார்ட்டிக்கல் வந்து எந்த டைரெக்ஷன் வேணால் மூவ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த கோஆர்டினேட்ஸில் எந்த கோஆர்டினேட்ஸை வேணால் சூஸ் பண்ணி இந்த பார்ட்டிக்கல் மூவ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் டு ஸ்பெசிஃபை த பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த தெர்மோடைனமிக் சிஸ்டம் இன் ஸ்பேஸ். இப்போ இந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், 0,0,1ன்னு சொல்லலாம், இல்லையா? இல்லை 1,0,1ன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நான் அந்த பார்ட்டிக்கலோட பொசிஷனை சொல்கிறதுக்காக இந்த மாதிரி நான் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸை வரைஞ்சிருக்கேன், இல்லையா? ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம். புரிஞ்சுச்சா? ஸோ இது வரைக்கும் எனி டவுட்? டிகிரீஸ் ஆஃப் ஃப்ரீடம்னா என்னென்னு எழுதிடுவீங்களா? த மினிமம் நம்பர் ஆஃப் இண்டிபெண்ட் கோஆர்டினேட்ஸ் நீடட் டு ஸ்பெசிஃபை த பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் த thermodynamic system in space. கிளியர்? ஸோ இது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் போகலாமா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமாப்பா? ஓகே. ஸோ வாட் இஸ் லா ஆஃப் ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜி? ஸோ ஈக்விபார்ட்டிஷன் ஆஃப் எனர்ஜினா என்னன்னு கேட்குறாங்க. ஈக்விபார்ட்டிஷன் நேம்லேயே இருக்குது. ஈக்விபார்ட்டிஷன்னே யாராவது என்னன்னு சொல்ல முடியுமா? ஈக்குவலாக நான் ஒரு விஷயத்தை பிரித்து கொடுக்குறேன், இல்லையா? தட் இஸ் ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி. ஸோ அக்கார்டிங் டு கைனெட்டிக் தேரி, நம்ம கைனெட்டிக் தேரி பாஸ்டுலேட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ஆவரேஜ் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் எ சிஸ்டம். Okay, so the average kinetic energy of a system of molecules in thermal equilibrium at temperature T is uniformly distributed to all degrees of freedom
which will get half kT of energy. அதாவது கைனெட்டிக் எனர்ஜி வந்து எனக்கு ஒரு சிஸ்டம்க்கு எப்படி நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த சிஸ்டம் தெர்மல் ஈக்குலிபிரியமில் இருக்கணும். ஸோ அந்த சிஸ்டம்க்கு எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னா 1/2 kT ஆஃப் எனர்ஜியை நான் வந்து ஒரு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடமுக்கும் நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. கிளியர்? ஸோ எனர்ஜியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் ஈக்விபார்ட்டிஷன் எனர்ஜி. கிளியர்? ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சுரேஷ்? எஸ். ஃபஹத்துல்லா, ஹர்ஷினி, அக்பர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? எஸ். ஓகே. ஸோ அடுத்தது டிஃபைன் த மீன் பாத், மீன் ஃப்ரீ பாத் அண்ட் ரைட் டவுன் இட்ஸ் எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுத சொன்னாங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் மட்டும் எழுதினா போதும். ஓகேவா? ஸோ மீன் ஃப்ரீ பாத் அண்ட் ரைட் டவுன். மீன் ஃப்ரீ பாத்னா என்னப்பா? ஃப்ரீ பாத்னா என்ன? ஃப்ரீயாக மூவ் ஆகுறது இல்லையா? ஸோ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு கொல்யூஷன்னா போய் எங்கேயா முட்டிட்டு வரது தான் கொல்யூஷன். சரியா? ஸோ இந்த மாதிரி போய் ஒரு இடத்துல இப்படி முட்டிட்டு இந்த பார்ட்டிக்கல் என்ன பண்ணுது அப்படின்னா இப்போ இங்கே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே மூவ் ஆகி இப்போ இந்த பார்ட்டிக்கல் இங்கே வந்துருச்சு. இங்கே இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்குது. இந்த பார்ட்டிக்கலோட ஹிட் ஆகுமா? ஃபஸ்ட்டு இங்கே ஹிட் ஆச்சு. நெக்ஸ்ட் இந்த பார்ட்டிக்கல் அப்படியே மூவ் ஆகி இங்கே ஹிட் ஆகுது. கரெக்டாக? அப்போது இங்கே இருந்து இது வரைக்கும் அந்த பார்ட்டிக்கல் எப்படி மூவ் ஆகிருக்கு? ஃப்ரீயாக எந்த கொல்யூஷன்ஸும் இல்லாமல் மூவ் ஆகிருக்கு. ஸோ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? மீன் ஃப்ரீ பாத் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஸோ த ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை த மாலிக்யூல் பிட்வீன் த கொல்யூஷன்ஸ், அதாவது இங்கே ஒரு கொல்யூஷன் இங்கே ஒரு கொல்யூஷனுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சோ அதுதான் மீன் ஃப்ரீ பாத். ஓகே? ஸோ இதுக்கான ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் தான் வச்சுக்கணும். ஸோ மீன் ஃப்ரீ பாத்தோட சிம்பிள் லாம்டா விச் இஸ் ஈக்குவல் டு கே. இது ஒரு ஈக்குவேஷன். ஓகேவா? இதை வந்து அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய டீட்டெயிலாக நம்மளுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் அகெயின் டீட்டெயில் மாதிரி உட்காந்து போட்டுட்ருக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் எனக்கு ஃபார்முலா. இதில் பி வந்து ஸ்மால் பி, ஸ்மால் டி, கேபிட்டல் கே, கேபிட்டல் டி, டெல்டா, சாரி லாம்டா. ஓகே? ஸோ புரிஞ்சிச்சாப்பா? எனி டவுட்? ஓகே. ஸோ அடுத்தது டெடியூஸ் சார்லஸ் லா பேஸ்ட் ஆன் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ சார்லஸ் லாவை நம்ம ரெடியூஸ் பண்ணி எழுத சொல்கிறாங்க. ஓகேவா? இன்னைக்கு தான் சொல்லி கொடுத்தாங்களா? சூப்பர்ப்பா. ஓகே. ஸோ இதில் நம்ம வந்து ப்ரெஷர் எப்படி எழுதுவோம்? ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2/3 U டிவைடட் வியா. அதாவது போன கொஷனில் நம்ம ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு 2/3 KEன்னு எழுதணும் இல்லையா? ஸோ இங்கே ஞாபகம் இருக்கா? இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ இங்கே மாற்றி எழுதுகிறோம். ஓகேவா? ஸோ விச் இஸ் U/V. ஸோ U/Vனா என்ன? விச் இஸ் ஸ்மால் u. Okay, so small u. So for a fixed pressure the volume of gas is proportional to the internal energy of the gas. அதாவது ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் அப்போது எனக்கு அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் வந்து எதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது? இன்டர்னல் ப்ரெஷருக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ யூவை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா? So or the kinetic energy of the gas and the average kinetic energy is directly proportional to absolute temperature. ஸோ எனக்கு கைனெட்டிக் எனர்ஜி டைரெக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அதே மாதிரி வந்து எனக்கு ஒரு கேஸோட வால்யூம் இன்டர்னல் எனர்ஜிக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். இதுதான் இங்கே நீங்கள் மெயினாக கற்றுக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ இதுதான் நீங்கள் இங்கே மெயினாக கற்றுக்க வேண்டியது. கிளியர்? எஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்காப்பா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே. ஸோ அடுத்தது டெடியூஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள். வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். ஓகே. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா பாயில்ஸ் லா. ஸோ பாயில்ஸ் லாவில் என்ன சொல்கிறாங்க? பாயில்ஸ் லாவில் ஃபார் எ ஃபிக்ஸ்டு டெம்பரேச்சர் த ஆவரேஜ் ட்ரான்ஸ்லேஷனல் கைனெட்டிக் எனர்ஜி ரிமைன் கான்ஸ்டன்ட். அதாவது PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். சரியா? ஸோ ஃபார் அ ப்ரெஷர் ஆஃப் கிவன் கேஸ் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இட்ஸ் வால்யூம். ப்ரெஷரும் வால்யூமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PV இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டா? அப்போ P இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் பை வின்னு எழுதுவோமா? அப்போ ப்ரெஷரும் வால்யூமும் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல்.
ஓகே, ப்ரெஷரும் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அண்ட் இங்கே எனக்கு டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அதுதான் மெயின் விஷயம். இதுதான் பாய்ல்ஸ் லா. ஓகே, அடுத்தது அவோகேட்ராஸ் லாப்பா. ஆக்சுவலி இந்த பாய்ஸ் லா, அவோகேட்ரா லா, சார்லஸ் லா இதுலேருந்து அவ்வளோ கொஷின்ஸ் கேட்டதில்லை. பட் இருந்தாலும் நம்ம ஆல்ரெடி இதெல்லாமே கெமிஸ்ட்ரியிலேயே படிச்சிருப்போம். ஸோ அதனால் ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ திஸ் லா ஸ்டேட்ஸ் தட் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர், டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போது ஒரு கேஸ்குள்ளே இருக்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற எல்லா கேஸஸோட வால்யூமும் வில் பி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் கேஸஸ் இருந்துச்சோ. ஸோ நம்பர் ஆஃப் கேஸஸும் வால்யூம் ஆஃப் த கேஸஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னு சொல்கிறாங்க. எப்போ டெம்பரேச்சரும் ப்ரெஷரும் எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது. ஓகேவா? ஸோ ஃபார் 2 different gases at the same temperature and pressure according to the kinetic theory of gases. Okay, pressure is equal to 1/3. first molecule na N1/V M1B1 square. இதே second molecule அப்படின்னா 1/3 N2/V M2V2 the whole square. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், சரியா? ஸோ அதே மாதிரி V1 V2னா மீன் ஸ்கொயர் ஸ்பீடு, சரியா? ஸோ N1 N2னா நம்பர் ஆஃப் கேஸ் மாலிக்யூல்ஸ் அந்த ரெண்டு மீடியாவில் இருக்கக்கூடிய கேஸ் மாலிக்யூல்ஸ். ஓகே, கிளியரா? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது list out the factors affecting mean free path. mean free pathனா என்னன்னு சொன்னால், 2 collisionக்கு நடுவில் ஒரு பார்ட்டிக்கல் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் என்னன்னு சொன்னேன் மீன் ஃப்ரீ பாத். இப்போ சப்போஸ் எனக்கு அந்த பார்ட்டிக்கலோட டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா மீன் ஃப்ரீ பாத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸிங் டெம்பரேச்சர். ஓகேவா? ஏன் அப்படின்னா எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணும்போது எனக்கு பார்ட்டிக்கலோட ஸ்பீடும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால தான் எனக்கு என்ன ஆகும், நான் டக்குன்னு வந்துட்டு ஒரு கோல்டு ஃபுட்டை ஸ்மெல் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஸ்மெல் வராது. இப்போ நீங்கள் சப்போஸ் ஐஸ்கிரீம் பக்கத்தில் வச்சுருக்கீங்கன்னா ஐஸ்கிரீமோட ஸ்மெல் வருமா? வராது. ஸோ இந்த மாதிரி எனக்கு கோல்டு ஃபுட்ஸோட ஸ்மெல் அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் இதே ஒரு 2 ரூம் தள்ளி இருக்கிற பிரியாணியோ இல்லை உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சமைச்சிட்டு இருக்கீங்களோ அப்போது அந்த மாலிக்யூல்ஸோட கைனெட்டிக் எனர்ஜி எப்படி இருக்கும்? ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா ஹாட் ஆப்ஜெக்ட் இல்லையா, உள்ளே இருக்கிற ஃபுட் ஹாட்டாக இருக்கும். ஸோ அப்போ அங்கேருந்து வரக்கூடிய அந்த பிரியாணி ஸ்மெல் வந்து நம்ம ரூம் வரைக்கும் வரும். பிகாஸ் ஆஃப் மீன் ஃப்ரீ பாத் தான். ஸோ இட் இஸ் த ரீசன் வை த ஸ்மெல் ஆஃப் த ஹாட் சிஸ்லிங் ஃபுட் ரீச்சஸ் செவரல் மீட்டர்ஸ் அவே ஃப்ரம் த ஸ்மெல் ஆஃப் அ கோல்டு ஃபுட் தேன் த ஸ்மெல் ஆஃப் த கோல்டு ஃபுட். ஸோ ஒரு கோல்டு ஃபுட்டோட ஸ்மெல்லை விட எனக்கு ஹாட் ஃபுட்டோட ஸ்மெல் தான் எனக்கு நல்லா வரும். ஓகேவா? ஸோ மீன் ஃப்ரீ பாத் வந்து எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது மீன் ஃப்ரீ பாத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி எனக்கு மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆகும் எப்போ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும்போது. ஓகே, ஸோ 2 கண்டிஷன், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மீன் ஃப்ரீ பாத் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா மீன் ஃப்ரீ பாத் ஓகே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது 2 டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இது இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். கிளியர்? ஸோ இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போகலாமா? ஓகே, வாட் இஸ் த ரீசன் ஃபார் ப்ரௌனியன் மோஷன்? ஸோ ப்ரௌனியன் மோஷனுக்கு என்ன ரீசன் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு பார்ட்டிக்கல் வந்து ஒரு கேஸோ இல்லை ஒரு லிக்விடோ எடுத்துக்கலாம், சரியா? அது கண்டினியூஸாக வந்து என்ன ஆகும், ஒரு இடத்துல இருக்குமா, ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் போய் இப்போ கண்டெய்னர்லேயே நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் பார்க்க முடியாது. பட் அது உங்களோட மோஷனை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரோட எல்லா பக்கத்துலேயும் போய் அவங்க இடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ரௌனியன் மோஷன், சரியா? So, according to the kinetic theory, any particle suspended in a liquid or gas is continuously bombarded from all directions. Bombarded na poi modrud. Okay, is continuously bombarded from all directions so that the mean free path is almost negligible. அவங்களோட mean free path என்ன ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு collisionக்கு அப்புறம் போய் இன்னொரு இடத்துல போய் மோதிடுவாங்க, அகைன் இன்னொரு collisionக்கு அப்புறம் இன்னொரு இடத்துல மோதிடுவாங்க. ஸோ அதனால அவங்க mean free path எப்படி இருக்கு, ரொம்ப கம்மியாக இருக்கு. So this leads to the motion of the particles in random and zigzag manner. Okay, so இது clear-ஆ? இந்த PDF இருக்காதுப்பா, நீங்கள் வந்து லைவ்லேயே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஓகேவா?
clear? Okay, so next question போலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆப்பில் டெய்லி லைவ் கிளாஸஸ் இருக்கும்பா 6 to 8. நீங்கள் வந்து இதில் டாப்பர்ஸ் பேட்ச்க்கு அதுக்கு சேரணும், ஓகேவா? ஸோ டெய்லியும் 6:45 to 8:05 கிளாஸஸ் இருக்கும். ஸோ ஃப்ரீ கைட் புக்ஸ் வீட்டுக்கு வந்துடும். இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் இருக்கும். உங்களுக்கு இன்னும் உங்கள் மார்க்ஸ், நான் வந்து இன்னும் என் மார்க்ஸை வந்து 50+ வாங்கணும், 100+ டோட்டல் வாங்கணும் மேம், பட் என்னால் வந்து முடிய மாட்டேங்குது, நான் நிறையா வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் அப்படின்னலாம் நம்மளுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம். இதில் ஃப்ரீயான மென்டர் சப்போர்ட் இருக்குது, சரியா? ஸோ எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவல் அட்டென்ஷன், இண்டிவிஜுவல் மென்டர் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் வேணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணி ட்ரையல் கேட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப், சால்வ்டு கிரியேட்டிவ் கொஷின், ஃபார்முலா ஷீட் எல்லாமே ஆப்பில் இருக்கும். அண்ட் வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஆல்ரெடி அக்டோபர்லேருந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நவம்பரில் அகெயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இதெல்லாமே தான் நம்பர். ஓகே ஹர்ஷினி, பி ஹாப்பி ஃபார் எவர், கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? ஓகே, ஸோ அடுத்தது லாங் ஆன்சர் கொஷின்ஸ்ப்பா. ஸோ postulates of kinetic theory of gases, very very important question. ஓகே, postulates of kinetic theory of gases. எத்தனை பேர் இந்த கொஷின் ஆல்ரெடி படிச்சிட்டிங்க? மிட் டர்ம் போர்ஷன் வந்து 6, 7, 8, 9 இருக்கும். ஓகே, மிட் டர்ம் போர்ஷன் 6, 7, 8, 9 இருக்கும். ஓகே, ரெஸ்டா ஹர்ஷினி? ஸோ எல்லோரும் 12th போர்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்லை 11th வந்து கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்களா? எஸ், ஆமாம் லலிதா, நம்மளுக்கு வந்து 11க்கு மேலே மிட்டம் வந்துடும். 11ல் இருந்து 11 or 12 ஒரு 5 டேஸில் மிட்டம் வைப்பாங்க, ஓகேவா? 5 டேஸில் முடிச்சிடும். ஸோ எத்தனை பேர் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணி 12th படிக்கிறீங்க? இல்லைனா இல்லை மேம் நான் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் படிக்கணும், ஸோ அதனால் நான் வந்து 12th படிக்கல, 11th படிக்கிறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? 6 லெசன்ஸ் இருந்துச்சு இல்லையா? அப்போ 7, 8, 9 உங்களுக்கு இருக்கும், ஓகேவா? சுபி கதிரவன் 11th படிக்கணுமா? எத்தனை பேர் மேம் 11th நான் படிக்கிறேன்? சில பேர் வந்து 12th ஆல்ரெடி படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? ஸோ அவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ ஒரு ஃபயர் போடுங்கப்பா. சுபி கதிரவன், அது வந்து தப்பே இல்லைப்பா. ஸோ அப்போது நம்மளுக்கு வந்து 12th படிக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ஓகேவா? லலிதா ஆல்ரெடி 11th ஃபிசிக்ஸ் அண்ட் 12th ஃபிசிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதுலேயே இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம்ஸும் இருக்குது, ஓகேவா லலிதா? அந்த வீடியோ போய் செக் பண்ணுங்கள். சேனல்லையே வீடியோஸில் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 11th and 12th இம்பார்ட்டன்ட் செகண்ட் மிட்டம் கொஷின்ஸ் இருக்கும், சரியா? ஓகே, ஸோ அடுத்தது போகலாமா? வாட் ஆர் த பாஸ்டுலேட்ஸ் ஆஃப் கைனடிக் தியரி ஆஃப் கேஸஸ்? ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா கேஸஸுமே தனித்தனியாக இருக்கும், ஐடென்டிக்கலாக இருக்கும், ஓகேவா? ஸோ நம்மளுக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கேஸஸுமே ஐடென்டிக்கலாக தனித்தனியாக இருக்கும். எல்லாருமே பார்க்க வந்து ஒரு ஸ்பியர் ஷேப்பில் இருப்பாங்க, ஓகேவா? ஸோ மாலிக்யூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதாவது ஒரு CO2 ஒரு மாலிக்யூல் இருக்குன்னா அவங்க வந்து வேறு மாதிரி ஷேப்பில் இருப்பாங்க. H2O மாலிக்யூல் இருக்குன்னா அவங்க வேறு ஷேப்பில் இருப்பாங்க. ஸோ அப்போது ஓகேவா, ஹாப்பி மூமெண்ட்ஸ் இப்போ கேட்குதா? ஓகே, ஸோ அப்போ எனக்கு மாலிக்யூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ ஃபஸ்ட் 2 பாயிண்ட் என்ன? ஆல் த கேஸஸ் ஆர் ஐடென்டிக்கல் எலாஸ்டிக் ஸ்பியர்ஸ். அடுத்தது த மாலிக்யூல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேஸஸ் ஆர் டிஃப்ரெண்ட், சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள், த நம்பர் ஆஃப் மாலிக்யூல்ஸ் இன் அ கேஸ் இஸ் வெரி லார்ஜ் அண்ட் த ஆவரேஜ் செப்பரேஷன் பிட்வீன் தெம் இஸ் லார்ஜர் தேன் த சைஸ் ஆஃப் த கேஸ் மாலிக்யூல்.
அதாவது எனக்கு வந்து ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கலாம், அந்த கண்டெய்னரில் நிறைய கேஸ் மாலிக்யூல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அவங்களோட நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் ஒரு மாலிக்யூலுக்கும் இன்னொரு மாலிக்யூலுக்கும் இருக்கக்கூடிய அந்த செப்பரேஷன் இருக்கு இல்லையா, அது இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு மாலிக்யூல், ஒரு கேஸ் மாலிக்யூலோட சைஸை விட அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? எஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஒரு கண்டெய்னரில் நிறையா மாலிக்யூல் இருக்கும், அதில் 2 மாலிக்யூலோட செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாலிக்யூலோட சைஸை விட அவங்க 2 பேரோட செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி த மாலிக்யூல்ஸ் ஆஃப் அ கேஸ் ஆர் இன் அ ஸ்டேட் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் மோஷன். அதாவது ஒரு கேஸில் இருக்கக்கூடிய மாலிக்யூல்ஸ் வந்து ரேண்டம் மோஷனில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ரேண்டம் மோஷன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கே வேணால் போகிறது தான் ரேண்டம் மோஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு த மாலிக்யூல்ஸ் கொலைட் வித் ஒன் அனதர் அண்ட் ஆல்சோ வித் த வால்ஸ் ஆஃப் த கண்டெய்னர். மாலிக்யூல் என்ன பண்ணுது, கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல் ஒரு மாலிக்யூல் இடிச்சுக்குது, அதே மாதிரி அந்த கண்டெய்னரோட வால்யூம் போய் இடிச்சுக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, மாலிக்யூல்ஸ் ஆர் ஐடென்டிக்கல், சரியா? அண்ட் அதே மாதிரி தே ஆர் yes, the molecules of different gases are very very different. Their number of molecules of gas is very large and the average separation between them is larger than the size of the gas molecule. The molecules of gas are in a state of continuous random motion. அதே மாதிரி the molecules collide with one another and with the container, okay va, walls of the container. So அதே மாதிரி நெக்ஸ்ட்டு, எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து these collisions, அதாவது போய் கொலைட் ஆவாங்கன்னு பார்த்தீங்க இல்லையா, these collisions are perfectly elastic so that there is no loss of kinetic energy of the molecules too. So elastic collision என்ன, ஒரு மாலிக்யூல் இருக்கிற எனர்ஜி இன்னொரு மாலிக்யூலுக்கு பாஸ் பண்ணுறது தான் எலாஸ்டிக் கொல்யூஷன் அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே மாதிரி இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற மாலிக்யூல்ஸ் என்ன பண்ணுது, தன்னோட எனர்ஜியை மற்றவங்களுக்கு பாஸ் பண்ணுறாங்க. ஓகே, தன்னோட எனர்ஜியை, தன்னோட கைனெட்டிக் எனர்ஜியை அடுத்த மாலிக்யூலுக்கு பாஸ் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு எந்த கைனெட்டிக் எனர்ஜி லாஸஸும் இல்லை. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பிட்வீன் 2 successive collisions a molecule move with speed, uniform velocity. அதாவது 2 மாலிக்யூல்ஸ் வந்து இடிக்குது அப்படின்னா 2 மாலிக்யூலும் இடிச்சதுக்கப்புறம் ஒரே வெலாசிட்டியில் மூவ் ஆவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி the molecules do not exert any force of attraction or repulsion on each other except during collision. ஸோ கொல்யூஷன் எல்லாம் நடக்கலை, மாலிக்யூல் எல்லாமே சும்மா இருக்குது அப்படின்னா அப்போ ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் மேலே போய் எனக்கு எந்த ஒரு ஃபோர்ஸையும் க்ரியேட் பண்ணாது. எனக்கு கொல்யூஷன் நடந்தால் மட்டும்தான் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ அ மாலிக்யூல் do not possess a potential energy and the energy is wholly kinetic. ஸோ அதாவது இந்த மாலிக்யூலுக்கு வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும், பொட்டென்ஷியல் எனர்ஜியெல்லாம் இருக்காது. ஓகே, ஒன்லி கைனெட்டிக் எனர்ஜி, அதை வச்சு தான் அவங்க மூவே பண்ணுவாங்க. ஓகே, கிளியர்? சுதா சங்கர், நீங்கள் வந்து ஸ்லைட்ஸ் வேணால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, நான் ஃபஸ்ட்லேருந்து எல்லாமே காட்டுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது, ஏன் மேம் இவ்வளோ பாயிண்ட் படிக்கணுமா, ஒரு 7 பாயிண்ட்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது, த கொலிஷன்ஸ் ஆர் இன்ஸ்டன்டேனியஸ். அதாவது ஒரு மாலிக்யூலும் இன்னொரு மாலிக்யூலும் இடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், இப்படின்றதுக்குள்ளே நடந்துடும். ஓகேவா? த டைம் ஸ்பெண்ட் பை அ மாலிக்யூல் இன் ஈச் கொலிஷன் இஸ் வெரி ஸ்மால் compared to the time elapsed between the consecutive collision. அதாவது ஒரு மாலிக்யூலும் இப்போ சப்போஸ் 2 மாலிக்யூல் வந்து இப்படி கொலைட் ஆகுது அப்படின்னா டக்குன்னு கொலைட் ஆனதுக்கப்புறம் அது அடுத்த மாலிக்யூலுக்கு போய் கொலிஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் the collision is instantaneous and the time spent by a molecule in a collision is very small. அதை யாருக்குள்ளே கம்பேர் பண்ணுறாங்க, அது எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுச்சு அப்படின்றது வந்து அடுத்த 2 கொலிஷன்ஸ்க்கே நடந்து முடிஞ்சிடும், அந்தளவுக்கு அதோட டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ தீஸ் மாலிகூல்ஸ் obey Newton's law of motion even they move randomly. They follow Newton's law of motion. ஓகே, ஸோ இது கிளியராப்பா? ஸோ எவ்வளோ பாயிண்ட்ஸ் பார்த்தோம்? ஸோ இன்னொரு டைம் குயிக் ரீகால் பண்ணிடலாமா? ஹாய் ஹெம் பிரேம். ஸோ இன்னொன்று ஃபுல்லாக வந்துட்டு ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ
write down the postulates of theory of gases. Okay, so இதில் என்ன சொல்கிறாங்க, எல்லா மாலிக்யூல்ஸ்க்கும் identical and they are elastic spheres. The molecules of different gases are different and ஒரு மாலிக்யூலோட நம்பர் குவான்டிட்டியுமே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களோட செப்பரேஷனை விட அவங்க நம்பர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி மூவ் ஆவாங்க, ரேண்டமாக மூவ் ஆவாங்க. ஸோ அவங்க வந்து மாலிக்யூலில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பார்ட்டிக்கலையும் போய் கொலாய்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி கண்டெய்னரோட வால்லையும் போய் கொலாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பார்ட்டிக்கலை நம்ம வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னு சொல்கிறோம். ஏன் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்? பிகாஸ் அவங்க வந்து அவங்களோட எனர்ஜியை லாஸ் பண்ண முடியாது. இப்போ சப்போஸ் ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் இடிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டே இருக்கிற எனர்ஜியை அவங்க இன்னொரு பார்ட்டிக்கலுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ தேர் இஸ் நோ லாஸ் ஆஃப் கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ அதே மாதிரி ரெண்டு பார்ட்டிக்கல் எனக்கு இடிக்குது அப்படின்னா ஆஃப்டர் தேர் சக்ஸசிவ் கொலிஷன் தே வில் மூவ் வித் த சேம் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகே, ரெண்டு பேருக்கும் ஒரே வெலாசிட்டி இருக்கும். அதே மாதிரி எந்த பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கல் மேலே எந்த ஃபோர்ஸும் க்ரியேட் பண்ணாது எக்ஸப்ட் கொலிஷன். அப்போ தான் ஒரு பார்ட்டிக்கலும் இன்னொரு பார்ட்டிக்கலும் போய் மோதும், அப்போ தான் எனக்கு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கலுக்கு ஃபுல்லாக பொட்டென்ஷியல் எனர்ஜி இருக்குன்னு சொல்ல முடியாது, அவங்களுக்கு கைனெட்டிக் எனர்ஜி தான் இருக்கும். ஓகே, ஸோ அடுத்தது கொலிஷன்ஸ் ஆர் வெரி இன்ஸ்டன்டேனியஸ், அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொலிஷன் நடந்துருப்பா. ஸோ எப்படி அப்படின்னா அவங்க வந்து ஒரு கொலிஷனில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இந்த மாலிகூல்ஸ் எல்லாமே நியூட்டனோட லா ஆஃப் மோஷனை ஃபாலோ பண்ணும். ஓகே, கிளியர்? ஸோ டிஸ்கஸ் த Brownian மூமெண்ட் பார்த்தலாமா? Brownian மூமெண்ட் பார்த்தலாமாப்பா? எஸ். ஸோ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின் புரிஞ்சிச்சா? ஹெம்ப்ரேம், ஹர்ஷினி, ராதிகா சர்மா, சுதா சங்கர், ஹாப்பி மொமெண்ட்ஸ், ஃபஹத்துல்லா, எஸ். ஓகே, ஸோ அடுத்தது டிஸ்கஸ் Brownian மூமெண்ட். ஓகே, ஓகேப்பா. ஸோ ஃபஸ்ட்டு Brownian மோஷன், Brownian மூமெண்ட் எது வேணால் சொல்லலாம். Brownian மோஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா, எனக்கு சப்போஸ் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ஒன்று வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டு மாலிக்யூல் வந்து இடிச்சுக்குது அப்படின்னா அது நம்ம Brownian மூமெண்ட், விச் இஸ் Brownian மோஷன் இஸ் டியூ டு த bombardment of suspended particles by the molecules of the surrounding fluid. அதாவது சுற்றி இருக்கிற ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னா சுற்றி இருக்கும்போது ஒரு ஃப்ளூயிட் வந்து இப்படி மோதும் இல்லையா? ஸோ அதெல்லாமே எதனால்? டியூ டு Brownian மூமெண்ட். சரியா? அக்கார்டிங் டு கைனெட்டிக் தியரி, any particle is suspended in a liquid or gas is continuously bombarded from all directions so that the mean free path is almost negligible. ஸோ Brownian மோஷனில் என்ன நடக்குது, ரெண்டு பார்ட்டிக்கல் வந்து இப்படின்னு இடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்களோட மீன் ஃப்ரீ பாத்தை என்னால் கேல்குலேட்டே பண்ண முடியல. மீன் ஃப்ரீ பாத்துனா என்ன? ஸோ ரெண்டு பார்ட்டிக்கல் வந்து இடிக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுச்சு இல்லையா? ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இடிக்கும் போது நம்மளால் அந்த மீன் ஃப்ரீ பாத்தையே கேல்குலேட் பண்ண முடியாது, விச் இஸ் வெரி வெரி லோ. ஓகேவா? எஸ் ஹர்ஷினி, கிளியர்? ஓகே, ஸோ அதே மாதிரி இப்படி தான் இருக்கும் Brownian மூமெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்ட்டிக்கல் எடுத்திருக்காங்க? ஸோ 1 2 3 5 10 6 12 11 13 8 9 7 14 4 இங்கே இருக்குது. ஸோ 1 இப்படி இடிச்சிட்டு ஓகே, அதுக்கப்புறம் 3க்கு போயிடுது, அப்புறம் 4க்கு போயிடுது. 5 எங்க? 5 6, ஸோ 7 அகெயின் என்ன ஆகுது? 8ஓட பம்பார்ட் ஆகுது, 8 9ஓட பம்பார்ட் ஆகுது, 9 10ஓட, 10 11ஓட, 11 12ஓட, 12 13ஓட, 14ஓட. ஸோ இப்படி என்ன ஆகுது? போய் டக்குன்னு பம்பார்ட் ஆகிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த பம்பார்ட்மெண்ட் ரெண்டு மாலிகூல் வந்து இப்படி இடிக்கிறது தான் என்னன்னு சொல்லுவோம்? Brownian மோஷன். ஓகே, கிளியர்? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்கா? ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் இந்த Brownian மோஷனை வந்து எனக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ Brownian மோஷன் இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, லாம்டாவும் அதாவது மீன் ஃப்ரீ பாத்தும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னேன். ஸோ லாம்டா இன்க்ரீஸ் ஆகுது, Brownian மோஷனும் இன்க்ரீஸ் ஆகுது.
ஓகேவா? ஸோ இப்போதைக்கு நம்ம லாம்டாவெல்லாம் கம்பேர் பண்ணாமல் ஜஸ்ட் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. when temperature increases Brownian motion also increases. ஓகே, ஸோ Brownian motion எப்போ டிக்ரீஸ் ஆகும்? சப்போஸ் ஒரு 10 kg இருக்கிற 2 பார்ட்டிக்கல் வந்து இடிக்குதுன்னா வந்து இடிக்க முடியுமா ஃபஸ்ட்டு 10 kg? அது நகர்ந்து வரைக்கே ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எனக்கு பார்ட்டிகல்ஸ் வித் பிக்கர் சைஸ் பார்ட்டிக்கலுக்கு இல்லைன்னா ஹைலி விஸ்கஸ் பார்ட்டிக்கல். ஹைலி விஸ்கஸ்னால் இந்த ஆயில், ஸோ வலுவலுன்னு இருக்கும் இல்லையா தொடரும்போது, ஹனி, கிளிசரின், அப்புறம் கெரோசின் கூட அவ்வளோ சொல்ல முடியாது, க்ரீஸ், இதெல்லாமே ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹைலி விஸ்கஸ் ஃப்ளூயிடுக்கு, ரொம்ப குண்டாக இருக்கிற ஃப்ளூயிடுக்கு, இல்லைனா ஏதாவது லிக்விடோட டென்சிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா, அதாவது இந்த ஹைலி விஸ்கஸ் லிக்விடுக்கு தான் மேக்ஸிமம் டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கிற மாலிகூல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே Brownian மோஷன் கம்மியாக இருக்கும். வெரி வெரி லெஸ். ஓகே, ஸோ Brownian மோஷன் எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். கிளியர்? ஸோ இதில் எதாவது டவுட் இருக்காப்பா? எஸ், கிளியர். ஸோ ஆல்மோஸ்ட் Brownian மோஷன்னா என்னென்னு பார்த்தோம். ஸோ 2 பார்ட்டிக்கல் வந்து பம்பார்ட் ஆகிற போதே எனக்கு Brownian மோஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி Brownian மோஷன் எல்லா டைரெக்ஷன்லையும் நடந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமில் எல்லா டைரெக்ஷன்லையும் எனக்கு பம்பார்ட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? ஸோ இதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? Brownian மோஷன். என்னென்ன ஃபேக்டர்ஸ் Brownian மோஷன் அஃபெக்ட் பண்ணுது? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் Brownian மோஷனும் இன்க்ரீஸ் ஆகும். இதே டெம்பரேச்சர் வந்துட்டு ஓகே, ஸோ இதே டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா Brownian மோஷன் டிக்ரீஸ் ஆகும். இதே சப்போஸ் எனக்கு பார்ட்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப பெருசாவோ, டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாகவோ, ஹைலி விஸ்கஸாக இருந்துச்சுன்னா அப்போது எனக்கு Brownian மோஷன் என்ன ஆகும்? கம்மியாகும். இதே கைனட்டிக் எனர்ஜியோட பாஸ்டுலேட்ஸ் வந்து பாருங்கள், அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். சரியா? கிளியர்? ஸோ நம்ம இன்றைக்கி இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் டீட்டெயில் பார்த்தோம். இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் இருக்குப்பா. மீன் ஃப்ரீ பார்த்தோன்னு, அப்புறம் அந்த மேக்ஸ்வெல் போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன், இது 2ம் கூட இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம லாஸ்ட்டில் பார்த்தோம் இல்லையா 3 மார்க்ஸ், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாமா? இந்த சாப்டரோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின். எஸ், ஸோ நீங்கள் ஷார்ட் ஆன்சர் எல்லாமே படிச்சு தான் ஆகணும். ஆமாதர்ஷன் 11th பப்ளிக் வந்து கேன்சல்டு, பட் அதுக்குன்னு படிக்காமல் இருக்க முடியாது இல்லையா? படிக்காமலே இருந்துருவீங்களா? எத்தனை நாள் இருப்பீங்க? அகைன் 12th படிச்சு தானே ஆகணும். ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின் ஷார்ட் ஆன்சர்லப்பா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1, 2, 3, 6, 7, 8, 12, 13. ஸோ இதெல்லாமே ஷார்ட் ஆன்சரில் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இந்த சாப்டரே ரொம்ப குட்டி. ஓகே, ஸோ 1, 6, 7. ஸோ இந்த 3 கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, சாப்டர் 9ல் இருந்து. கிளியர்? ஸோ 9 ரொம்ப ரொம்ப ஈஸியான சாப்டர். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸில் மிட்டம் போர்ஷன்ஸுக்கு நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் மேம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த சாப்டர்லேருந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? டயக்ராம் வந்து நீங்கள் ரேண்டமாக போட்டால் போதும். ஹெம்ப்ரேம் டயக்ராம் வந்து இப்படியே போடணும்லாம் இல்லை, ஜஸ்ட் ரேண்டமாக நீங்கள் போட்டால் போதும். இப்போ சப்போஸ் தனித்தனியாக ஜோடியாக தான் வரைக்கணும். ஓகேவா? ஸோ 1 இருக்குது அப்படின்னா 1 கூட ஒன்று வச்சுக்கோங்க, 2 போய் இடிக்குது, ஸோ 2 கூட இன்னொன்று இருக்கட்டும், அகெயின் 3ல் போய் இடிக்குது, ஸோ 3 கூட இன்னொரு பார்ட்டிக்கல் இருக்கணும், 4குள்ளே இன்னொரு பார்ட்டிக்கல், 5, 6, 7, 8, 9. ஸோ இந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஒரு 10 வரைஞ்சால் போதும், இதே மாதிரி வரையணும்னு இல்லை. ஓகே ஓகே அது வந்து ஹர்ஷினி நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணுன்னா அந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் வீடியோ சொன்னேன் இல்லையா, அது எடுத்து ஒரு டைம் பாருங்கள். ஓகேவா?
கிளியரா எல்லாத்துக்கும்? ஸோ வேறு எதாவது டவுட் இருக்காப்பா? 7, 8, 9ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்னென்னா ஈஸியான சாப்டர் 9. ஓகே, இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து 8ல் வந்து ஹீட் அண்ட் தெர்மோடைனமிக்ஸ் ரொம்ப லென்த்தியான சாப்டர், பட் ஆனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சாப்டர். அந்த சாப்டரில் இருக்கிற 50 கொஷினும் படிக்க சொல்ல இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிச்சுட்டு போங்க. ஓகேவா? 8th சாப்டரில் இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தா போதும், ஃபுல் சாப்டர் பார்க்கணுன்னு இல்லை. ஓகே, கிளியர்? ஸோ கிளியராப்பா? எஸ் ஹர்ஷினி, கிளம்பிக்கலாமா? எஸ் ஹெம்ப்ரேம், நோட் பண்ணிட்டீங்களா? டயக்ராம் புரிஞ்சிச்சா எப்படி வரையணும்னு? எஸ், ஓகே, பாய்ப்பா.